குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னோடய நேம் விஷ்ணுகுமார். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்னா எக்ஸ்டென்ஷனாக இதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நம்ம சொல்ல போகிற விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் எப்போ வேணாலும் இதை பார்த்துக்கலாம். அந்த ஒரு மெத்தடாலஜியில் இதை வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா என்எம்எம்எஸில் சோஷியலுக்கான ஒரு இன்ட்ரோ கிளாஸ். சரிங்களா? இன்ட்ரோ கிளாஸ்னால் இல்லை இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அப்படின்னா என்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் அப்படின்னா சோஷியல்னால் என்ன, அந்த சோஷியலை நம்ம எப்படி படிக்கலாம், சரிங்களா, அந்த மெட்டலஜியை பற்றி ஒரு சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்எம்எம்எஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா என்எம்எம்எஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இப்போ கரண்ட் 8th வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி ரைட் பண்ணுற எதுக்காக சார் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு, ஒரு வருஷத்துக்கு 12,000ன்னு 4 வருஷம் நீங்கள் 12th முடிக்கிற வரைக்கும் 9th வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதனால இட் இஸ் அ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ இதான் இந்த எக்ஸாமை பற்றின ஒரு வியூ பாயிண்ட். சரிங்களா? அதே மாதிரி ஃபேமிலி இன்கம்மை ஒரு க்ரைட்டீரியாவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மினிமம் 2 லட்சத்துக்கிட்ட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அது வருஷம் மாறும். உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ வரும். எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்க்குறப்ப டிசம்பர் டைமில் வரும். சரிங்களா? எக்ஸாம் எப்போ நடக்கும்னா பிப்ரவரி டைமில் நடக்கும். அப்போ இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த பிப்ரவரியில் நடந்துச்சு. பிப்ரவரி 25. இல்லை இந்த வருஷம் 2,40,000 பேர் வரைக்கும் என்எம்எஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 6,695 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஹையஸ்ட் மார்க், சரிங்களா, நீங்கள் பாஸ் பண்ணுறது எங்கள் விஷயம் இல்லை, எலிஜிபிள். சரிங்களா? இந்த எக்ஸாமை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. எலிஜிபிலிட்டினா என்ன சார் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போது உங்கள் ஸ்கூல் லெவலில் நமக்கு மார்க் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க, 35 மார்க்குக்கு மேலே எடுத்தால் எல்லோரும் பாஸ் அப்படின்றா நமக்கு சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு மார்க் இருக்குது. 2 பேப்பர்லேயுமே நீங்கள் 36 மார்க் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் நீங்கள் பாஸா அப்படின்னா இல்லை, இட் இஸ் எலிஜிபிள் ரேங்க். சரிங்களா? அப்போது எப்படி சார் அப்போ கட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மார்க் ஒரு பையன் எடுத்திருப்பால. இப்போ ஒரு பையன் என்எம்எம்எஸில் இந்த வருஷம் எவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க்னால் 170. அப்போ அந்த 170 ஃபஸ்ட்டு மார்க்கு. ஓகேவா? அந்த 170லேருந்து இப்போதைக்கு கேட்டகரி வைஸ் பிரிச்சுருப்பாங்க ஸ்காலர்ஷிப். சரிங்களா? அது எப்படி சார் எந்த கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஜென்ரலே எடுத்துக்கலாம். ஜென்ரலில் 1990 பேருக்கு ஸ்காலர்ஷிப் அந்த வருஷம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர அந்த 170லேருந்து 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்கல்ல, அந்த 2 லட்சம் பேரில் 170 மார்க்லேருந்து எத்தனை பேர் வந்து 1994 வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. 1994 பேர் வரைக்கும் தான் அவங்க எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் எதில் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கேன், 170லேருந்து 97 வரைக்கும் 106 வரைக்கும் மார்க் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ 106க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. பட் ஆனால் பேசிக்கலி 36 72 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிட்டீங்க, அதாவது எலிஜிபிள் ஆகிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா இந்த கட் ஆஃப்குள்ளே வரணும். அப்படிங்கிறப்போ உங்களோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கணும்னா கட் ஆஃப் ரேஞ்சில் வரணும்னு இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக் விஷயம். இன்னொன்று இதை உங்களுக்கு போக போக மற்ற கிளாஸஸில் நான் அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்னும் நம்ம போர்டு யூஸ் பண்ணுறப்ப நம்ம அதை தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதான் பேசிக்கலி இந்த வருஷம் வந்து மினிமம் 100 மார்க் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேப்பர்லேயுமே மொத்தம் இதை 2 பேப்பராக பிரிச்சுருக்காங்க, மேட், சாட். இந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. அப்போ மேட்டில் எவ்வளோ மார்க்கு? 90 மார்க்கு. சாட்டில் எவ்வளோ மார்க்கு? 90 மார்க்கு. அப்போ 180 மார்க் மொத்தமாக எக்ஸாம். சரியா? 180க்கு 170 ஒரு பையன் இந்த வருஷம் எடுத்துடலாம். அடுத்த வருஷம், அதாவது இப்போ 7th படிக்கிற நீங்கள் 8th போவீங்களே, உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் மினிமம் இருக்கணும்னா 2 பேப்பர்லேயுமே 50 மார்க் இருக்கணும். சரிங்களா? அப்படி 50 மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் என்எம்எம்எஸ். சரியா? அந்த என்எம்எம்எஸில் நம்ம வந்து இந்த ஒரு கிளாஸஸில் என்ன சார் கவர் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் இது ஒரு சீரியஸ் மாதிரி வருமான்னு. சரிங்களா? என்ன சார் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்லி சோஷியல் சயின்ஸை கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகேவா?
அப்போது இதை நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டு 2023 ஐ திங்க் 24 நினைக்கிறேன், 24க்கான இந்த மார்க்கு மேட்டில் 51 மார்க் நல்ல மார்க் எடுத்திருந்துமே சேட்டில் 36 மார்க் எடுக்காமல் நிறைய பேர் இல்லை எலிஜிபிள் ஆகாதவங்களும் இருந்திருக்காங்க. அதனால் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே நம்ம வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக படிக்கணும், கரெக்டாக ரைட் பண்ணணும், கரெக்டாக புரிஞ்சதை ரைட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் மெயின் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லை எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் 2 பேப்பர்லையுமே நீங்கள் 36 எடுத்தால் இட்ஸ் ஃபார் எலிஜிபிள். ஓகேவா? ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 100 மார்க்குக்கு மேலே வாங்கணும். ஏன்னா இந்த வருஷமே ஒரு 2-3 பசங்க நல்லா 90 மார்க் எடுத்து 91 அவங்களுக்கான இது கிடைக்கல. அதை நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? நம்மளோட டார்கெட் இதாம்மா. சரிங்களா? இந்த வருஷம் இந்த டார்கெட்டை கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? போன வருஷமாச்சும் இப்போ இந்த டைம் 90லேருந்து 106 வரைக்கும் இருந்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வந்திருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நமக்கு மார்க் லிஸ்ட் நிறைய காம்படிஷன் ஹெவியாச்சுன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ மேக்ஸில் நீங்கள் 15 மார்க் கம்பல்சரி எடுத்தாகணும். சயின்ஸ் அண்ட் சோஷியலில் 20லேருந்து 25 எடுத்தாகணும். சரிங்களா? ஓகேவா? அப்போ தான் உங்களால் இதை கொண்டு வர முடியும். மேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நிறைய கிளாஸஸ் இருக்குது, அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இந்த கிளாஸில் நம்ம அந்த லெசனோட வியூ பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்படிக்கு என்ன பார்த்துருப்போம், என்எம்எம்ஸ்னால் என்ன, அதில் எப்படி பாஸ் பண்ணோம், அதில் ஒரு கோல் மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. அந்த கோலை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், படிக்கணும். அப்போ எதை படிக்கணும் அப்படின்னா 7th 8th மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். அதில் இப்போ நம்ம சோஷியலில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சோஷியலில் நம்ம 4 பார்ட் இருக்குன்னு தெரியுமா? என்னென்ன 4 பார்ட்? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அதில் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு இவ்வளோ லெசன் தான் இருக்குது. சரிங்களா? இது 7th இருக்குது. இதில் 14 கொஸ்டின் நமக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. சரிங்களா? அதை நம்ம இந்த டைம் ஒரு சின்ன விஷயம் யூஸ் பண்ண போகிறோம். அது அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நம்ம பார்ப்போம். என்ன விஷயம்னா, இந்த லெசன் 10 லெசன் இருக்கா ஹிஸ்ட்ரியில் 7th, அந்த 10 லெசனை 4 பிரிவாக பிரிச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த 4 பிரிவில் என்னென்ன இருக்கும் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 பிரிவில் உங்களுக்கு 7th கவர் ஆகிடும், அடுத்த 2 பிரிவில் 8th கவர் ஆகிடும். அந்த ஃபஸ்ட்டு 2 பிரிவு என்ன சார் அப்படின்னா, இங்கே முதல் 4 லெசன் இருக்கலாம். அது சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியா, நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு, ஜெயினிசம், புத்திசம், அஜ்விக ஃபிலாசபி இன் தமிழ்நாடு. இந்த 4 லெசனுமே உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, சோஷியல்னால் என்ன, சோஷியலில் எதை வச்சு சோஷியலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, சோஷியலை க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சோஷியல்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். சோஷியல்னால் என்ன, ஸ்டடி அபவுட் சொசைட்டி அப்படின்னு படித்தாச்சு. அந்த ஸ்டடி அபவுட் சொசைட்டியில் நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா 4 படிக்கணும். 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அந்த 4 பிரிவை தான் நம்ம படிக்கிறோம். என்னென்ன 4 பிரிவு? நம்ம பழங்கால நிகழ்வுகள், லைக் பழங்காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி படிப்போம். அது எதில் இருக்குது? ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியில் இருக்குது. கரெக்டாக? 2வது நம்ம அந்த நாடோ இல்லை அந்த ஒரு இடத்த பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியணும். மேப்பை பற்றி படிப்போம். இந்த மேப் ஃபுல்லாக எங்கே வரும்? ஜியாகிரஃபியில் வரும். சரிங்களா? அடுத்தது நம்ம நாட்டில் மக்கள் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம மக்களுக்குள்ளார நிறைய பண்புகள் தேவைப்படும். சரிங்களா? அதே மாதிரி மக்களை ஒரு ஒழுங்குபடுத்தணும். அப்போ அதுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது? சிவிக்ஸ் இருக்குது. கரெக்டாக? அடுத்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி படிக்கணும். அப்போ பொருளாதாரம் தான் என்ன? எக்கனாமிக்ஸ். அப்போ இந்த 4 பிரிவுகளில் தான் நம்ம சோஷியலில் படிப்போம். இந்த 4 பிரிவுமே ஒரு நாட்டில் ஒரு 4 விதமான வியூ பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம வந்த பாடம். சரிங்களா? நம்ம வந்த ரூட்டை பற்றி படிக்கிறது. ஜியாகிரஃபிங்கிறது நம்மளோட லொக்கேஷனை பற்றி படிக்கிறது. சிவிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத படிக்கிறது. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த 4 இருக்குது. அப்போ இந்த 4ல் நம்ம என்ன படிக்கிறோம் இப்போ அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம்லாம் நீங்கள் சொல்வீங்க. இல்லவே இல்லை, அது போக போக பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த முதல் 4 லெசன் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம நாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ரிமைன்ஸ் இருக்குது, அந்த ரிமைன்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஹிஸ்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் லெசனில் படிப்பீங்க. அதுதான் கொஸ்டினாகவே கேட்பாங்க. அதில் உங்களுக்கு புக்ஸ் வரும், அதில் உங்களுக்கு மானுமெண்ட்ஸ் வரும், அதில் உங்களுக்கு காயின்ஸ் வரும், ட்ராவலர்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம்.
ரெண்டாவது நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்டில் என்ன படிப்பீங்கன்னா ரிலீஜியஸ் பாலிசி எப்படி இருந்துச்சு. ஓகேவா? மிடிவல் இந்தியா பீரியடில் உங்களுக்கு வந்து நீங்கள் 7th என்ன படிப்பீங்கன்னா மிடிவல் இந்தியா, 8th என்ன படிப்பீங்கன்னா மாடர்ன் இந்தியா. சரிங்களா? அதில் மிடிவல் இந்தியா பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத படிப்பீங்க. அதில் அவங்களோட ரிலீஜியஸ் பாலிசி என்ன, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன மூமெண்ட்ஸ் அதுக்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறது வரும். ஜெயினிசம் அண்ட் புத்திசமில் அவங்க வந்து இப்போ ஒரு பிலீஃப் பண்ணியிருப்பாங்க, நம்பியிருப்பாங்களே, அவங்க வந்து நம்பாதனால வைதிக மதங்களை நம்பாதனால என்னென்ன வந்துச்சு, புத்திசம் ஜெயினிசம் வந்திருக்கும், அது கூட சேர்ந்து அஜீவிகா ஃபிலாசபி வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம அந்தந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதை நீங்கள் 4 லெசனை நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு சோஷியல்னால் என்னங்கிறது தெரிஞ்சிச்சா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன போவீங்கன்னா அரசர்களை பற்றி படிப்பீங்க. அப்போ அரசர்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவையான தேவை. ஏன்னா அந்த அரசர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு பாலிசியுமே இப்போ இருக்கிறதுல கூட இருக்கும். அது என்னென்ன பாலிசிங்கிறத நம்ம பிற்காலத்தில் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவில் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம். இங்கே பாருங்கள், மிடிவல் இந்தியா பீரியட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அந்த டைம் தான் ஆன்ஷியன், அதாவது கற்காலத்துலேருந்து மனிதன் வந்திருப்பான். மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வளர ஆரம்பித்து ஒரு அர்பனைசேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அந்த அர்பனைசேஷன்லேருந்து அடுத்த ஒரு பிரிவுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது கிங்டம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அந்த கிங்டமில் என்னென்ன கிங்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ நார்த் இந்தியாவில் என்ன இருந்துச்சு, சவுத் இந்தியாவில் என்ன இருந்துச்சு, அதுதான் இந்த ஒரு லெசனில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் லெசனில் என்ன பார்ப்பீங்கன்னா டெல்லி சுல்தான். சரிங்களா? டெல்லி சுல்தானேட்னா என்ன, அதில் எந்தெந்த அரசர்கள் இருந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. அடுத்தது விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அக்பர்னா யார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். முகால் எம்பையர். சரிங்களா? விஜயநகர் அண்ட் முகால் எம்பையரில் பார்ப்போம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே மாதிரி ரைஸ் ஆஃப் மராட்டாஸ் அண்ட் பேஷ்வாஸ். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்ப்போம். விஜயநகர் எம்பையரில் வந்து யார் வருவானா கிருஷ்ணதேவராயா வருவார். முகால் எம்பையரை யார் வருவா அப்படின்னு பார்க்குறப்ப அக்பர் வருவார். ரைஸ் ஆஃப் மராட்டாஸில் யார் வருவானா சிவாஜி வருவார். இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் அந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 14ல் 10 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ 8th பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம், 7th வந்து பார்த்துருப்போம். சரி, ஓகே. ஸோ இப்போ 8th அப்படின்னு நம்ம வரப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 8 லெசன் இருக்கும். சரிங்களா? இந்த 8 லெசனில் நமக்கு என்எம்எம்எஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஒரு 4லேருந்து ஒரு 5 லெசன் இருக்குது. இதை நீங்கள் 8th போவீங்கள ஜூலையில், அப்போ நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் விஷயம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கள 7th இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல, அது அரசர்களை பற்றினது. அந்த அரசர்கள் காலகட்டத்தில் வந்து யார் வர ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு ஏன் வராங்க அப்படின்னா வணிகம் செய்ய வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த வணிகம் செய்ய வந்த அரசர்கள், அந்த ஒரு வணிகம் செய்ய வந்தவர்கள் வந்து இங்கே இருக்க சூழ்நிலையை பார்த்து, இங்கே இருக்க ஒற்றுமை இல்லா தன்மையை பார்த்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த நாட்டை நம்ம கைப்பற்றினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சில போர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஐரோப்பியர்கள் வராங்களே, அது அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். அந்த ஐரோப்பியர்கள் இங்கே வந்து ட்ரேட் பண்ண வர ஆரம்பிக்கிறாங்களே, லெசன் பேரே தான், ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. இப்போ இந்த 2 விஷயங்கள், இந்த 2 லெசன் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பார்க்குறப்ப என்னென்னா இந்த இடத்துல வந்து மக்களோட நிலைமையை பற்றி பார்க்கணும். அதுதான் த லெசன் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. அந்த மக்கள் வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து இதை எதையுமே சகிச்சுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் மேலே வந்து அவங்க விதிக்கிற அந்த வரியாக இருக்கட்டும், அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களும் மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த லெசன் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் ரோல், மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் இங்கே நீங்கள் படிப்பீங்க. இப்போ இந்த 4 லெசன் இருக்குல்ல, 4மே இம்பார்ட்டன்ட் லெசன். கொஸ்டின் வரலையே அது தேவையில்லை. இந்த 4 லெசன் நம்ம படிக்கணும். சரிங்களா? இந்த 4 லெசனை நம்ம படித்த பிறகு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இந்த 4 லெசனோட தொடர்ச்சி எங்கே போவார்னா 1947 நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆகிற வரைக்கும் வரும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் எனஃப் நமக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா மீதி இந்த 4 லெசன் இருக்குல்ல, இந்த 4 லெசனை ஒரு பிரிவு. அப்போ 3 பிரிவு பார்த்தாச்சா. ஃபஸ்ட்டு 4 லெசன் ஒரு பிரிவு, அடுத்த 4 லெசன் ஒரு பிரிவு, இது ஒரு பிரிவு. செக்ஷன் சி வரைக்கும் பார்த்தாச்சா. செக்ஷன் டியில் வந்து என்னென்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா, டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, அர்பன் சேஞ்சஸ்,
ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். இப்போ இந்த 4 லெசனுமே நம்ம ஏன் செக்ஷன் 4ல் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா அப்போது இப்போ நம்ம எஜுகேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எப்படி டெவலப் ஆச்சு, எஜுகேஷனாக இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே எப்படி டெவலப் ஆச்சு, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் நடந்துச்சு, அர்பனைசேஷனை நடுவில் சொல்லியிருப்பேன், அது எப்படி நடந்துச்சு, அப்போ வந்து உமனோட நிலைமை என்ன, இந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை நம்ம பார்த்தாலே போதும் நமக்கு மற்ற கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்படி சார் படிக்க போகிறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி படிக்க போகிறோம், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி படிக்க போகிறோம். இன்னொன்று, இந்த ஃபார்முலா யூஸ் ஆச்சு சார்னா நிறைய பேருக்கு இந்த வருஷம் யூஸ் ஆச்சு, அதை பார்க்க தேவையில்ல, பட் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 7th. சரிங்களா? இதை பொறுத்தளவுக்கு என்ன ஃபார்முலானா 1+5. சரிங்களா? அந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒரு லெசன். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 14 கொஸ்டின் சொல்லியாச்சு. நமக்கு எவ்வளோ லெசன் இருக்குது? 7th ஒரு 10, 8th ஒரு 4, 8, 18 லெசன் இருக்குது. அப்போ 18 லெசன் இருக்குது அப்படின்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னா நீங்கள் 18 லெசனையும் படிக்கணுமா அப்படின்னா படித்து தான் ஆகணும். சரிங்களா? அதில் ஒரு லெசனில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 4 லெசன் 14 கொஸ்டின் 14 லெசன்லேருந்து வந்துடுச்சு. அப்போ மீதி 4 லெசன் எக்ஸஸாக படிக்கிறீங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறது, ஒரு லெசனை நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அப்போ அந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது இது 1+5 லெசன். 1+6ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா நீங்கள் வந்து இது எதுக்காக படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் கொஸ்டினாகவே கேட்பேன் என்ன அப்படின்னா நாலேஜ் முக்கியமாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது முக்கியமாக அப்படிங்கிறது. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நாலேஜ் முக்கியம்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் நாலேஜ் வைஸ் நம்ம போகிறப்போ கொஸ்டின் பேட்டர்னுமே அட்டன் பண்ணுவோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன், அதே ஸ்டேட்மெண்ட் 1 and 2, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன், கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஆன்சர், ஆட் ஒன் அவுட், மேட்ச் த ஃபாலோவிங், டைரக்ட் கொஸ்டின்ஸ். இந்த 6 வியூ பாயிண்டில் தான் நமக்கு கொஸ்டின்ஸே கேட்குறாங்க. அதனால தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த வியூ பாயிண்டில் தான் இந்த ஒரு கிளாஸஸ் போகும். அடுத்தது இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து நீங்கள் நார்மலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த லெசனுக்கு வேணாலும் இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு 8க்குமே கேட்பாங்க. ஆனால் அரசர்களுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10 ஸ்பெஷல் குரூப் சிஸ்டம். சரிங்களா? அது என்ன சார் 10 ஸ்பெஷல் குரூப் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து மீதி இருக்க 5 லெசன் அரசர்களை பற்றி படிக்கிறீங்களா, அந்த அரசர்களை பற்றி படிக்கிறப்போ இந்த 10யும் நீங்கள் நல்லா ரொம்ப டீட்டெயில்டாக நோட் பண்ணணும். என்னென்ன இது? ஃபஸ்ட்டு அந்த ஒரு அரசர் இருக்காருன்னா அந்த அரசரோட ஃபவுண்டேஷன், அந்த ஆட்சி எப்படி உருவாச்சு. சரிங்களா? இப்போ விஜயநகரனே எடுத்தப்போமே, விஜயநகரம் பேரை யார் உருவாக்குனா அதோட ஃபவுண்டேஷன் என்ன ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த அரசர்கள் அதே மாதிரி அந்த அரசர்களோட டைனஸ்டிஸ், அதே மாதிரி அந்த அரசர்களை கிங்டம். சரிங்களா? அடுத்தது அவங்களோட போர்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வச்சுக்கணும். பேட்டில் அண்ட் ட்ரீட்டிஸுமே குரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் ஒன்றும் இல்லை, கால வரிசைப்படி அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க ஏதாச்சும் சிஸ்டம் வச்சுருந்தாங்களா, இல்லை ஏதாச்சும் பாலிசி கொண்டு வந்திருந்தாங்களா. லேண்ட் ரிஃபார்ம் பாலிசிஸ் வந்து ஒருத்தர் கொண்டு வந்திருப்பார் ஹர்ஷான்னு. அந்த பாலிசினா என்ன, அந்த பாலிசியில் அவங்க என்னென்னு சொல்ல வராங்கங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ஆர்கிடெக்சர் கல்ச்சர், அவங்க காலகட்டத்தில் என்னென்ன கல்ச்சர் இருந்திருக்கு, என்னென்ன ஆர்கிடெக்சர், என்ன கட்டடக்கலை அவங்க காலகட்டத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது அந்த அரசர்கள் வந்து ஏதாச்சும் கவித்துவம் இருக்கா. இப்போ அக்பர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறப்போ அக்பருக்கு வரைகிறது பிடிக்குமா இல்லை எழுதுறது பிடிக்குமா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? அவங்க காலத்தில் அவங்க என்ன ரிலீஜியஸ் ஐடியாஸ் லைக் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிலீஜியஸ் ஐடியாஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாச்சும் மூவ்மெண்ட் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கா, அந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டெவலப்மெண்ட், அவங்க காலகட்டத்தில் எஜுகேஷனுக்கு அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கங்கிறத நம்ம படிக்க போகிறோம். டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம், அந்த அரசர்கள் இருக்காங்களே, அந்த அரசர்கள் காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவங்க காலகட்டத்தில் மினிஸ்டருக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நேம், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கணும். இந்த ஒரு லெசனும் இன்னொரு லெசனும் தொடர்பு படுத்தி படிக்கணும். அது எப்படி சார்?
இங்கே பாருங்கள், இந்த கிளாஸில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே டீட்டெயில்டாக போகல, மேலோட்டமாக என்னென்ன இருக்குங்கிறது சொல்கிறேன். அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம டீட்டெயில்டாக போய் பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் குரூப் இஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த 6 விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். என்னென்ன? இஎஸ், பேட்டில் அண்ட் சிஸ்டம்ஸ், ட்ரீட்டிஸ் வித் பிளேஸ், பிரிட்டிஷ் அஃபிஷியல் யார் இருந்தால், இந்தியன் யார் இருந்தால், அவங்க ஏதாச்சும் ரிமார்க்ஸ், ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நடந்துச்சா, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது இந்த வருஷம் 2025 கேட்ட ஒரு கொஸ்டின். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயம், த கம்போசிஷன் ஆஃப் மெட்டல் இன் த காயின்ஸ் இண்டிகேட் த டேஷ் கண்டிஷன் ஆஃப் த எம்பையர். இப்போது நம்ம வந்து அந்த சோர்ஸஸில் பார்க்குறப்ப காயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஏன் சார் இம்பார்ட்டன்னா, இட் இஸ் ஹேவ் எ எக்கனாமிக் வேல்யூ. சரிங்களா? அப்போ நாணயம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? பொருளாதாரத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ பொருளாதாரம் தான் என்ன? எக்கனாமிக். அப்போ ஆன்சர் எக்கனாமிக். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப படிக்க சொல்கிற அவசியம் இல்லை என்எம்எம்எஸ்க்கு. ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக படித்தாலும் என்எம்எம்எஸில் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வைஸ் இருக்கும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நாலேஜ் வேணுமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணணுமானா எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். 6595 பேர் பாஸ் பண்ணிடலாம் உங்களால் ஒரு ஆளாக. பட் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறதா என்னோட மெயின் மோட்டிவ். அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து 8க்கு அதே ஃபார்முலா அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. 8th கொஸ்டின் பாருங்கள். டேஷ் வாஸ் த இம்மீடியட் காஸ் ஆஃப் த வேலூர் ரிவோல்ட். 2025 இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. சரிங்களா? வேலூர் கழகத்தின் இம்மீடியட் காஸ் என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ டர்பன். சரிங்களா? ஆப்ஷன் 1. இதே கொஸ்டின் இதே வருஷம் கேட்ட 9th ட்ரஸ்ட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், which among the following statements among the Agnes turban are true? ஓகேவா? ஆன்சர் வந்து 3rd and 4th கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே ஒரே வேலூர் ரிவோல்ட்டு தான். சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் 8th புக்கில் பேஜ் நம்பர் 40 இருக்கும். இந்த பக்கத்தை நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலே இப்போ இந்த வருஷம் 9th கேட்ட ஒரு கொஸ்டின் அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. 8th என்எம்எம்எஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். இதை நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கிளாஸில் நம்ம இதை பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்தது ஜியாகிரஃபி நம்ம போகலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தோம்ல, இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜியாகிரஃபிக்கு இதே மாதிரி தனியாக ஒரு செஷனை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இதான் நம்மளோட கொஸ்டின் பேட்டர்ன். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் 14, ஜியாகிரஃபியில் 14, சிவிக்ஸில் 5, எக்கனாமிக்ஸில் 2. இல்லை ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இப்போ அடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்தது சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இப்போ 20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. பார்க்கலாம். படிங்க.